சொன்ன வாக்குறுதியை 90 விழுக்காடுக்கு மேல் நிறைவேற்றி இருக்கிறோம். எத்தனை ஆண்டுகளில? 2.5 ஆண்டுகளில. 10 ஆண்டுகளில மோடி ஆட்சி ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறதா என்பதை சொல்லட்டும். நானும் சவால் விட்டு சொல்லுகிறேன், வாதத்திற்கு வாருங்கள். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களை வாதிப்போம், வாருங்கள். நீ என்ன செய்திருக்கிறாய், நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், வாதத்திற்கு தயாரா? மோடியோடு வாதம் செய்ய தயாராக இருக்கிறோம். மோடியை அழைத்து வருகிறீர்களா? இந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள், வஞ்சித்து இருக்கிறீர்கள். ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற ஜனநாயகவாதி இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருடைய நிழலாக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அன்பு சகோதரர் செல்வம் அவர்கள் இங்கே காஞ்சிபுரத்தில் போட்டியிடுகிறார். நாங்கள் கேட்பதெல்லாம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத மோடி, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத எடப்பாடி பழனிசாமி, கொடுத்த வாக்குறுதியை 2 ஆண்டுகளில் 90 விழுக்காடு நிறைவேற்றிய தளபதி அவர்கள், கொடுத்த வாக்குறுதி மட்டுமல்ல, கொடுக்காத வாக்குறுதிகள். இன்னுயிரை காப்போம் 48 எந்த தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் கொடுத்தோம்? நான் முதல்வன் எந்த தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் சொன்னோம்? புதுமை பெண் திட்டம். இப்படி பல திட்டங்களை, எண்ணும் எழுத்தம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், பல திட்டங்களை வாக்குறுதியில கிடையாது. இன்னும் ஒரு முத்தான திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் தளபதி அவர்கள் இந்தியாவிலே முதன்முறையாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்று தெலுங்கானாவில காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் என்றால், தமிழ்நாட்டிலே நம்முடைய அதிகாரியிடம் எப்படி உங்களுடைய முதலமைச்சர் இதை நடைமுறைப்படுத்தினார், எங்களுக்கு அந்த திட்டங்களை கொடுங்கள் என்று தெலுங்கானாவில காலை உணவு திட்டம் போடுகிறது. தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டி மாநிலமாக, முதன்மை மாநிலமாக முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். இந்த 2.5 ஆண்டுகளின் ஆட்சிக்கு அச்சாரம் கொடுக்க வேண்டும், உத்தரவாதம் கொடுக்க வேண்டும், அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்றால் 7 லட்சம் 8 லட்சம் வாக்குகளில நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். எதிர்த்து நிற்பவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயின். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.